பாயாசம் சரியான சக்கரை பாதி குடிச்சிட்டு வந்துட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் இன்று நாம் தர்பியா எனும் நற்பயிற்சி வகுப்பிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தர்பியா வகுப்பு எதற்காக நடத்தப்படுகிறது என்று சொன்னால், அன்றாடம் நாம் நம்முடைய வீட்டு வேலைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பதனால், படிப்பு, வியாபாரம், இன்ன பிற தொழில்களில் நம்முடைய பிழைப்புக்கு உண்டான வேலைகளில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதனால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மார்க்க விஷயத்திலும் வழிபாட்டிலும் ஒரு அலட்சிய போக்கு, ஒரு பராமுகம், கவனக்குறைவு ஏற்பட்டு விடுகிறது. இதையெல்லாம் நாம் நிவர்த்தி செய்வதற்காக இதிலிருந்து சற்று நாம் விலகி ஒரு விழிப்புணர்வை பெறுவதற்காக அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய மார்க்கத்தின் பக்கமும் திரும்புவதற்காகத்தான் இது போன்ற நற்பயிற்சி வகுப்பு நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, முஸ்லிம்கள் வாழ்கின்ற தற்கால சமூக சூழல் படு மோசமான ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வழிகட்டு போவதற்கான வழிவகைகள் நாம் வாழ்கின்ற சூழலிலே நிரம்பி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய கைகளிலே உள்ள செல்போன்களை வைத்துக் கொண்டு அவர்கள் அதை ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்டர்நெட் போன்ற நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சியும்
நம்மை வழிகெடுப்பதற்கு, நாம் வழி பிறழ்வதற்கு ஒரு பெரிய காரணமாக, ஒரு காரணியாக ஆகிவிடுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கின்ற நாம் ஒரு விழிப்புணர்வு பெறுவதற்காக, அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்காக, நம்முடைய ஈமானை நாம் புதுப்பிப்பதற்காகத்தான் இந்த தர்பியா நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அதனால் சில விஷயங்களை நாம் இந்த வகுப்பிலே கூர்ந்து கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல்வேறு மாற்றங்களை செய்வதற்கு நாம் முனைவோமாக. அல்லாஹ் நம்மை வீணுக்காக படைக்கவில்லை, நம்மை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றார். தூதர்களை நமக்கு அனுப்பி வேதங்களையும் நமக்கு அருளி நமக்கு நல்வழி காட்டியிருக்கின்றார். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனிதனையும் ஜின்னனையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து தாரியாத் 51வது அத்தியாயத்திலே இதனை நாம் பார்க்கலாம். மற்றொரு வசனத்திலே அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை நாம் வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், மேலும் நீங்கள் நம் பக்கம் திரும்பி வரமாட்டீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த ஒன்றே போதாதா நாம் விழித்துக் கொள்வதற்கு? நாம் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பதற்கு இந்த ஒரு வசனமே போதுமானது. சூரத்து முஃமினூன் 23வது அத்தியாயத்திலே இதனை நாம் பார்க்கலாம். மீண்டும் சொல்கிறேன், அல்லாஹ் கேட்கிறான், அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை நாம் வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நடமாடுகிறீர்கள், உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் செயல்படுகிறீர்கள், உங்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ அதன் பின்னால் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். நாளை மறுமை என்று ஒன்று இருக்கிறது என்ற கவலை உங்களுக்கு இல்லை. உங்களுக்கென்று ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர் வழிகாட்டி இருக்கிறார். அந்த வழிகாட்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை உங்களுக்கு இல்லை. நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை நாம் வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், இன்னும் நீங்கள் நம் பக்கம் திரும்பி வரமாட்டீர்கள் என்று நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறான். கண்டிப்பாக நாம் உங்களை நம் பக்கம் திரும்பி கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வை நாம் அனைவரும் சந்திக்க இருக்கிறோம். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மறுமையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நாம், மறுமையிலே நம்முடைய இறைவனை சந்திக்க இருக்கிறோம் என்று நம்பக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டாமா? தீமைகளை நாம் விட்டொழிக்க வேண்டாமா? அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் பொருத்தமான காரியங்களை, அமல்களை நாம் செய்ய வேண்டாமா? அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் வெறுத்த தடுத்த காரியங்களில் இருந்து நாம் விலக வேண்டாமா? இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நரகத்தில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும், சொர்க்கம் செல்ல வேண்டும். இந்த ஒன்றுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதற்காக இந்த வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருள்கள் மனிதர்களும் கற்களும் தான். அல்லாஹ் சொல்கிறார், உங்களை நரகத்தில் இருந்து நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார்.
நரகத்திலிருந்து நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும். நம்மை மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தார்களையும் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய கணவர் பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் என நம் குடும்பத்தார்களையும் நரகத்தில் இருந்து காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகிறார். இந்த வசனம் சூரத்து தஹரீம் 66வது அத்தியாயத்தில் இருக்கிற மனிதர்களில் 2 வகையினர் இருக்கிறார்கள். அதில் எந்த வகையினர் நாம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 2 வகையினர் மனிதர்களில் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குல்லு நாஸி யஹ்து, அதிகாலையில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஃபபாயிஉ நஃப்ஸஹு, தன்னுடைய ஆத்மாவை பேரத்தில் ஆழ்த்துகிறார். ஃபமூதிகுஹா அவ் மூபிகுஹா, ஒன்று அந்த ஆத்மாவுக்கு நரகத்தில் இருந்து விடுதலையை தேடி தருகிறார், அல்லது அந்த ஆத்மாவை நரக படுகொலியிலே தள்ளி விடுகிறார். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அதிகாலையில நாம தூங்கி எழுந்து கண் விழிக்கிறோம் என்று சொன்னால் இந்த 2 வகையினர்களில் ஒருவராக நாம் இருப்போம். ஒரு வகையினர் யார்? நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் விடுதலையை, நரகத்தில் இருந்து விடுதலையை பெற்றுத்தரக்கூடியவர்கள். இன்னொரு வகையினர் நம்மை நாமே நரக படுகொலியிலே தள்ளக்கூடியவர்கள். இந்த 2 வகையினராத்தான் மனிதர்கள் அதிகாலையில் எழுந்து தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதில் எந்த வகையினராக நீங்கள் இருக்க போகிறீர்கள்? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு நரகத்தில் இருந்து விடுதலையை பெற்றுத்தரப் போகிறோமா? நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான, நம்முடைய இறை மார்க்கத்திற்கு விருப்பமான செயல்களை செய்து நம்மை நாமே நரகத்தில் இருந்து விடுதலையை பெற்றுத்தரப் போகிறோமா? அல்லது நம் இஷ்டத்திற்கு நாம் நடந்து நம் மனப்போன போக்கிலே சென்று எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த உலகத்தை பற்றி மட்டும் கவலைப்பட்டு கொண்டு இந்த உலகத்தினுடைய பின்னாலே திரிந்து கொண்டு நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் அழிவை தேடி தரப்போகிறோமா? அதனை நரக படுகொலியிலே தள்ளிவிடப் போகிறோமா? நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அதை இந்த இடத்திலே நீங்கள் முடிவு செய்து கொண்டு இங்கே இந்த இடத்தில் இருந்து நீங்கள் பிரிய வேண்டும். அதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன? சில நடவடிக்கைகளிலே நாம் அதிரடியாக இறங்கியாக வேண்டும். முதலாவதாக குர்ஆனையும் ஹதீஸையும் நம்முடைய வாழ்வின் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், இந்த 2ஐயும் நாம் எப்போதும் பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். நாம் என்ன காரியம் செய்கிறோமோ அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணில்லாத வகையிலே நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாம் வியாபாரம் செய்கிறோம் என்று சொன்னால் அது இந்த மார்க்கம் நமக்கு அங்கீகரித்த வியாபாரம் தானா பார்த்து செய்ய வேண்டும். நாம் கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் அது நம்மளுடைய மார்க்கம் நமக்கு அங்கீகரித்த ஒன்றுதானா? ஒரு நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்கிற ஒன்றுதானா? ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்த போகிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய மார்க்கம் நமக்கு அனுமதித்த ஒன்றுதானா என்று நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த 2ஐயும் நாம் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு காலம் நாம் வழி தவறவே மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் 2ஐ விட்டு செல்கிறேன்.
அந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள். வழி பிசகுதல், வழி தவறுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில நடக்க, இந்த இரண்டையும் நாம் முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு நாம் எல்லா செயல்பாடுகளிலேயும் இறங்க வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹ் சொல்கிறான், கது ஜாஅக்கும் மினல்லாஹி நூர், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு நூறு வந்திருக்கிறது, ஒளி வந்திருக்கிறது, பிரகாசம் வந்திருக்கிறது. வ கிதாபுல் முபீன், தெளிவான வேதம் வந்திருக்கிறது. யஹ்தி பிஹில்லாஹ், அதன் மூலம் அல்லாஹ் வழிகாட்டுகிறான். மனித்தபஅ ரிதுவானஹு, தன்னுடைய திருப்தியை நாடக்கூடியவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய திருப்தியை நீங்கள் நாடுகிறீர்கள் என்று சொன்னால் எனக்கு யாருடைய பொருத்தமும் தேவையில்லை. நான் இதை பொருந்திக் கொள்ள வேண்டும், எனக்கு இது இஷ்டமாக இருக்க வேண்டும், அது மட்டும் போதும், செய்து கொண்டே இருப்போம். இந்த துன்யாவில் நமக்கு பிடித்தமானவற்றை செய்து கொண்டே இருப்போம், விதி வந்தா முடிஞ்சுட்டு போய்கிட்டே இருப்போம் என்று நினைப்பவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? நாளை மறுமையிலே நாம் அல்லாஹ்வின் முன்னால் நிறுத்தப்படும் போது அவனுடைய பொருத்தம் நமக்கு இருக்க வேண்டும். அவனுடைய கோப பார்வை நமக்கு வந்துவிடக்கூடாது. அவனுடைய திருப்பொருத்தம் நமக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வேதத்தின் மூலம் அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். சுபல சலாம், ஈடேற்றத்திற்கான வழிகளை காட்டுகிறான். அவர்களை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறான். தன்னுடைய அனுமதியின் பேரில், தன்னுடைய உதவியால். அவர்களுக்கு நேரான வழியை அவன் காட்டுவான். சூரத்து மாயிதா 5வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல்லதீன ஹததவ், மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் நேர் வழியிலே சென்றார்களோ, குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி கொண்டு எல்லா நிலையிலும் இந்த இரண்டையும் முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு செல்லக்கூடியவர்கள் தான் நேர்வழியில் செல்பவர்கள். பிறகு இல்லையா, அவர்கள் இஷ்டத்திற்கு பிரகாரம் நடக்கக்கூடியவர்கள் எப்படி நேர்வழியில் செல்பவர்களாக இருக்க முடியும்? அவர்களுடைய மனோ இச்சை பிரகாரம் நடக்கக்கூடியவர்கள் எப்படி நேர்வழியில் சென்றவர்களாக இருக்க முடியும்? அமைதியா இருக்கணும், பேசக்கூடாது. அப்ப யார் நேர்வழியில் செல்கிறார்களோ, வல்லதீன ஹததவ் ஸாதஹும் ஹுதா, அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்துவான். நேர்வழிக்கு வாரான்னு சொல்றான். இந்த பையன், இந்த பிள்ளை நேரிய வழியில இருக்கணும்னு சொல்லி எப்போது விரும்புது, நம்ம அந்த வழியை அந்த பிள்ளைக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அத்தகையவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்துவான். வாத்தாகும் தக்குவாகும், தன்னை அஞ்சு பயந்து நடக்கக்கூடிய உணர்வை அவர்களுக்கு கொடுப்பான். இறையச்சத்தை அவர்களுக்கு வழங்குவான். நேர்வழிக்கு வர வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள், நாம் அச்சத்தை இவர்களுக்கு கொடுப்போம் என்று கொடுப்பான். சூரத்து முஹம்மது 47வது அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் முதல் நடவடிக்கை என்ன? இதுல நாம இறங்கணும். நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளிலும் குர்ஆனையும் ஹதீஸையும் முன்மாதிரியாக கொண்டு நாம் செயல்பட வேண்டும். இரண்டாவது என்ன என்று சொன்னால், கல்வி படிக்கணும். இப்படியெல்லாம் நாம் செல்வதற்கு, குர்ஆனையும் ஹதீஸையும் முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு நாம் நடைபோடுவதற்கு படிப்பு தேவைப்படுகிறது, கல்வி தேவைப்படுகிறது. நாம் நம்மளுடைய பிள்ளைகளை உலகியல் படிப்பை படிப்பதற்கு எவ்வளவோ பெரிய முயற்சியிலே நாம் எடுத்து அவர்களை ஆளாக்குகிறோம். மார்க்கத்தில் அவர்களை நாம் சைபர்களாக ஆக்கி விடுகிறோம். எத்தனையோ பிள்ளைகள் மார்க்க விஷயத்துல 0 பார்க்கிறோம். அவர்கள் பெற்றோர்களுக்கு அதில் அக்கறை கிடையாது. போதும், இந்த உலகத்தை படித்தால் போதும். எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நீ ஸ்கூல்ல படிக்கிறியா படிக்காம இருக்கிற, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது, நீ மார்க்கத்துல சரியா இருக்கணும், நீ மதரசா பாடத்துல சரியா இருக்கணும், ஸ்கூல் படிப்புல நீ எப்படி இருந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீ ஒழுக்கமாக இருக்கணும், நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து நடக்கணும், மார்க்க விஷயத்தை நீ படிக்க வேண்டும், அதில் நீ சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள்.
ஏன் இந்த கல்வி அவசியம்? இதுதான் நாளை நம்மை அல்லாஹ்விடத்திலே அவனுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. யார் மார்க்க கல்வியை கொண்டு நடமாடுகிறார்களோ அவர் அந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு அவர் வருவார். இந்த கல்வியின்றி நடமாடக்கூடியவர்கள் இருட்டிலே நடமாடக்கூடியவர்கள் போல இருப்பார். மார்க்க கல்வி அவரிடத்தில் இல்லை, இருட்டில் நடக்கக்கூடியவர் எப்படி இருப்பார்? அதுபோலதான் அவர் இருப்பார். அவரு எந்த நேரத்தில் எப்படி அவர் விழுந்து விடுவார் என்று சொல்லவே முடியாது. இருட்டில் நடக்கக்கூடியவனுக்கு என்ன ஏற்படும் என்று கணிக்கவே முடியாது. அவர் தீமையிலே சர்வ சாதாரணமாக விழுந்து விடுவார், ஈஸியாக விழுந்து விடுவார். எனவே கல்வி, இந்த மார்க்கத்தை பற்றிய படிப்பு ரொம்பவும் அவசியமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒமன் சலக்க தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன், யார் கல்வியை தேடுகின்ற பாதையிலே செல்கிறாரோ ஸஹரல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah, அல்லாஹ் அதற்கு பகரமாக அவருக்கு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையை இலகுவாக்கி கொடுக்கின்றான். எந்த கல்வி சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய கல்வி அது மார்க்க கல்வி என்பதில் சந்தேகமே கிடையாது. மார்க்க கல்வி தேடக்கூடிய பாதையிலே ஒரு பிள்ளை நடக்கிறது என்று சொன்னால் சொர்க்கத்துக்குரிய பாதையை அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு எளிதாக போட்டு வைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார், சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் படிக்க வேண்டும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அஃபமன் ஷரஹல்லாஹு ஸதரஹு லில் இஸ்லாம், யாருடைய நெஞ்சத்தை இஸ்லாத்துக்காக அல்லாஹ் விரிவடைய செய்கிறானோ ஃபஹு அலா நூரி மிர் ரப்பி, அவர் தம்முடைய இறைவனிடமிருந்து வந்த ஒளியின் மீது இருக்கின்றார். அல்லாஹ் ஒருவருக்கு, ஒரு பிள்ளைக்கு அவருடைய நெஞ்சத்தை இஸ்லாத்துக்காக விரிவடைய செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் என்ன செய்யறான்? மார்க்கத்தை இந்த பிள்ளை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வசதியையும் அல்லாஹ்வே செய்து கொடுக்கிறார் என்றால் என்ன பொருள்? அல்லாஹ் சொல்கிறான் ஃபஹு அலா நூரி மிர் ரப்பி, அவர் தம்முடைய இறைவனின் ஒளியின் மீது இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஒளியில் அவர் போவார். அந்த ஒளி, அந்த பிரகாசம் அவர்கள் நடந்து செல்லக்கூடிய பாதைக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். எனவே இந்த மார்க்கத்துடைய கல்வி நமக்கு அவசியம். இந்த மார்க்க கல்வியை படித்தால்தான் நாம் வழி பெறலாமல் இருக்க முடியும், தவறாமல் இருக்க முடியும். மார்க்க கல்வி நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் வெகு சீக்கிரத்தில் ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்து விடுவான். அவன் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். இவர்கள் எப்போது நம் வலையிலே விழுவார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறான். எனவே மார்க்கத்துடைய படிப்பு இதற்கு அவசியம். இது இரண்டாவது நடவடிக்கை. மூன்றாவது நடவடிக்கையில நாம் இறங்கணும். அது என்ன? நல்லவர்களுடன் நாம் ஒரு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லவர்களுடைய நட்பு அது இருக்கணும். அதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன? இறை மார்க்கத்தை நன்கு தெரிந்து அதனை உண்மையாகவே நடக்கக்கூடியவர்கள், தன்னுடைய வாழ்வில் வாய்மையை கடைபிடிக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுடன் நாம் சேர்ந்து அவர்களோடு ஒரு நட்பு, ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல சாலிகான நல்லொழுக்கமுள்ள மூமின்களிடம் நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல நமக்காக நம்முடைய நன்மையை நாடக்கூடியவர்களுக்கு, நம்முடைய நலவை, நம்முடைய நன்மையை நாடக்கூடியவர்களிடம் நாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது எல்லாம் சேர்ந்து நாம் ஒரு நல்ல நட்பை, நல்லோர்களுடன் நாம் சேர்ந்து இருக்கிறதே, அது நம்மை வழி பெறலாமல் இந்த மார்க்கத்திலே நிலைத்திருக்க செய்வதற்கு அது உதவும். அல்லாஹ் சொல்கிறார், நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் போடுகின்ற உத்தரவை பாருங்கள். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான்.
சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், நபியே வஸ்பிர் நஃப்ஸக, உம்முடைய நஃப்ஸை, உம்முடைய மனதை அல்லது உம்மை நீ கட்டுப்படுத்திக் கொள்வீராக. யாருடன்? மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி, எவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ, அல்லாஹ்வை அழைக்கிறார்களோ, தங்களுடைய இறைவனை அழைக்கிறார்களோ, அவர்களுடன் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்வீராக. யுரீதுன வஜ்ஹு, இதெல்லாம் அல்லாஹ்வை நாடி அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ்வுக்காக அவர்கள் காலையிலும் மாலையிலும் அவனை அழைத்து பிரார்த்திப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களோடு நீ இருப்பீராக, உன் மனதை கட்டுப்படுத்திக் கொள்வீராக. வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தை நாடி, இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தை நாடி உம்முடைய இரு கண்களையும் அவர்களை விட்டும் நீ திருப்பி விடாதே. வலா துதி மன் அஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா வத்தபஅ ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா. அது மட்டுமல்ல, நீ இத்தகைய மக்களுக்கு கட்டுப்பட்டு விடாதே. யாருக்கு? யாருடைய உள்ளத்தை நம்மை நினைவு கூறுவதை விட்டும் நாம் பாராமுகமாக ஆக்கிவிட்டோமோ, இன்னும் எவர்கள் தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, இன்னும் எவருடைய விவகாரம் வரம்பு மீறுதலாக இருக்கிறதோ, அவர்களுக்கு நீ கட்டுப்பட்டு நடக்காதே என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நபிகள் நாயகத்துக்கு கட்டளை கொடுக்கிறார். இதுதான் நமக்கு. நாம் நல்லோர்களுடன் நாம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல மூமின்களுடன் மார்க்கத்தை அறிந்து அதிலே உண்மையாக இருக்கின்ற வாய்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த மக்களோடு நாம் ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது இந்த தீனிலே நாம் நிலைத்திருப்பதற்கு அது உதவி செய்யும். வழி பெறலாமல் இருப்பதற்கு அது உதவி செய்யும். இப்படி இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அதுபோல அல்லாஹ்விடத்துல நாம பிரார்த்திக்கணும். இது 4வது விஷயம். இறைவா, இந்த மார்க்கத்துல எனக்கு பிடிப்பை கொடு, உறுதியை கொடு என்று சொல்லி நாம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் பிரார்த்தித்தார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனிலே நிலைப்படுத்துவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இத்தகைய பிரார்த்தனையும் நாம ஒரு பக்கத்துல வச்சுக்கணும். இந்த நடவடிக்கையிலையும் நாம் அதிரடியாக இறங்க வேண்டும். எனவே இந்த இடத்திலே நாம் செய்யக்கூடிய சங்கல்பம் இதுதான். நாம் இவ்வளவு தூரம் நாம் வந்திருக்கிறோம். இந்த நற்பயிற்சி வகுப்பிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது இங்கே ஒரு சங்கல்பம். இனி வரக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலே நாம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக என அவர்களுடைய வழியிலே நாம் செல்ல வேண்டும். அல்லாஹ் காட்டிய வழியிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியிலே நாம் எல்லா காரியங்களிலும் நடக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்க்கத்தை படிக்க வேண்டும். நல்லோர்களுடன் நாம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தீயவர்களுடனான தொடர்பு நிச்சயம் நம்மை வழிகெடுக்கும். அதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இந்த உலகத்திலேயும் சான்றுகள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலிலும் சான்றுகள் இருக்கின்றன. எனவே தீயவர்களுடன் தொடர்பை நாம் முற்றாக அறுத்துவிட்டு நல்லோர்களுடனான நல்லதொரு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் நம்முடைய மார்க்கத்திலே நிலைப்படுத்துவானாக என வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.